Hi everyone, this is Ranjit. Last video நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். லிஸ்ட், டியூபிள், செட் அண்ட் டிக்ஷனரிஸ். அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டாபிக் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி அன் பிக் டாபிக், ஸோ விச் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி லைக் லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி எல்லாத்துமே நம்ம செயின் ரியாக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். விச் மீன்ஸ் செயின் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இது படிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு தான் கண்டினியூவேஷன் அடுத்த டாப்பிக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துலையுமே இப்போ ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம அப்கமிங்கில் இருக்கிற வீடியோஸ் இல்லை அப்கமிங்கில் இருக்கிற டாபிக்ஸ் ரிலவெண்டடாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் மேக் இட் வெரி கிளியர், ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரைட், ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இதுக்கு நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்கு. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஆல்ரெடி ஃபீச்சர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பைத்தன் ஃபீச்சர்ஸில் இதில் எனக்கு n நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இங்கே எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் and then user defined functions. ஓகே, ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல, நம்ம பண்ண அப்பண்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டெண்டாக இருக்கட்டும், இல்லை பிரிண்ட்டாக இருக்கட்டும், ரைட். ஸோ இல்லை இட் இஸ் ஆஃப் இஃப் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணது ரைட்டு தான். விச் இஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓன் கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்சஸ் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். Okay, so without any delay, let's get into the thing. So adula user defined functions. All right, so எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா with help of def keyword. ஆனால் அது கூட எந்த நேமில் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் zucun அப்படின்னு எடுத்துக்கிறேன் with the parenthesis order. அவ்வளோதானான்னு கேட்டால் இன்னும் இருக்குது, that is last end up with the colon. அப்போது def அது கூட zucun and அது கூட parenthesis end up with the colon. இப்போ இதை கால் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறேன் நான் இந்த பிளாக்குள்ளே நான் கொடுத்துட்றேன். ஸோ வெல்கம் டு zucun academy சேனல் அப்படின்னு இங்கே வெல்கம் பண்ணுறேன் உங்கள் எல்லாத்தையுமே. ஆல்ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இதை நான் ரன் பண்ணிக்கிறேன் அண்ட் இது மாதிரி சேவ் பண்ணணும். இந்த பிளாக்குக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெஃப் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கலோட எப்படி நம்ம ஒரு டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணோம், ஒரு மேக்ஸ் ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கணும், ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கணுமே தவிர்த்து ஐ ஷுட் நாட் கெட் இன் டு த வேல்யூஸ் இங்கே நான் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட். ஓகேண்ணா, ஃபைன். இப்போ இது எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் zucun அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். அப்போ zucun ப்ளஸ் இந்த பேராந்திஸோடு நான் கொடுத்தேன் அப்படின்னா ரன் பண்ணுறப்ப அது எனக்கு என்டர் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் zucun அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, அந்த வெல்கம் அட்ரஸ்ன்னு காட்டுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் zucun 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஆக்சுவலி நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நான் கொடுக்கும்போது I'll be getting an நேம் எரர். அப்போ நேம் எரர் எப்போ சார் வரும் அப்படின்னா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ அந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணாமல் வச்சுருக்கிறேனோ, ஓகே ஜுக்குன்னு தான் இருக்குது, பட் ஆனால் ஜுக்குன் 1ன்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த நேம் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் டைப் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான், ஸோ இப்போ எப்படி பிளாக் கிரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடுறேன். ஸோ எப்பப்பெல்லாம் நான் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொண்டு போகிறோமோ, ஓகேவா, விச் இஸ் ஆஃப் ஆப்சன்ஸில் நம்ம கொண்டு போகிறோமோ, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக we will use the return option there. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு ஒரு சும்மா ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதை நான் கால் பண்ணணும் இல்லையா, ஸோ நம்ம மேலே டெஃப் பிளாக்குள்ளார ரிட்டர்ன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கால் பண்ணுறப்ப நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஓகே, நீங்கள் நார்மலாக பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இஃப் சப்போஸ் லைக் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வில் பி கோயிங் வித் த பிரிண்ட் ஆப்ஷன் இன் த காலிங். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பிரிண்ட்டை இப்போ நான் எடுத்துடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எரர் வராது, ரேதர் இட் won't print பிகாஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னாலே அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ண சொல்ல, இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அப்படிங்கிறப்ப I'll be giving this kind of errors here. ஓகேவா, அப்போது இதில் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வேல்யூஸாக இங்கே நான் கொடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் உங்கள் டுட்டோரியலுக்காக ஐம் யூஸிங் த சேம் ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேண்ணா, ஸோ வெல்கம், இங்கே அவரோட நேம் வந்துடணும். ஓகே, ஸோ வெல்கம், அவர் என்ன நேம் கொடுக்குறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைக் கௌதம் அப்படின்னு கொடுக்குறாரு, இல்லை அன்புன்னு கொடுக்குறாரு அப்படின்னா வெல்கம் அன்பு டு ஜுக்குன் அகாடமி சேனல் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். I'll be getting an error. இது டைப் எரர். அப்போ டைப் எரர்னா என்ன சார் அப்படின்னா, நீ கொடுக்க வேண்டிய டேட்டா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டேன். அப்போது டெஃப் பிளாக்ல என்ன நடந்திருக்கு பாருங்க, ஏ அப்படிங்கிறது இருக்கு, பட் ஆனால் நம்ம கால் பண்ணுறப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸோ ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபங்க்ஷன் காலிங் அப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னா வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஆஃப் ஜுக்குன். இங்கே நான் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. இப்போ நான் யாதவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறப்ப I'll be getting the output like this. ஸோ வெல்கம் யாதவ் டு ஜுக்குன் அகாடமி சேனல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது ஒன்றும் இல்லை, லைக் கொஞ்சம் நோக்கி இருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அப்போது இதனால் என்ன சார் யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். லெட் மீ ஹாவ் த advantages here. அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கோட் ரிடக்ஷன்னு சொல்லிக்கலாம், இல்லை ரெடியூஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. யூ கேன் கோ வித் த கோட் ரீயூஸ். ஓகே, கோட் ரிடக்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள், கோட் ரீயூசபிலிட்டி இஸ் ஆல்சோ அவைலபிள் ஹியர். ஸோ அப்போது நான் கோட் ஆஃப் லைன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபாஸ்ட்னஸ் எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும் கரெக்டாக, விச் இஸ் ஆஃப் ஐ மீன் லைக் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ அதுவே கோடு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போது என்னோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக என்ன பண்ணிக்கிறேன் நான் இந்த இடத்துல பைத்தானில் நான் ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஸோ இந்த மாதிரி வில் பி ஹேவிங் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யோ. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் இட் வெரி கிளியர் தட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் இதில் ஜுக்குன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ வாட் எவர் இட் இஸ் ஆஃப், அண்ட் இதை நாம் டெஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை அப்படின்னா டிஃபைனிங் ஆர் டெஃபினிஷன் வாட் எவர் இட் இஸ் ஆஃப். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருந்தா மட்டும்தான் பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். கிளியர்? ஸோ இதனால் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கோட் ரிடக்ஷன் அண்ட் கோட் ரீயூசபிலிட்டிஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் யோ. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதோட somewhat upgrade versions நம்ம பார்ப்போம். So better have the more kind of practices in this kind of functions there. And see you there. Take care and bye.